நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? வானும் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை எங்கள் நாடுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த படத்தில் அருமையான பாட்டு. வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வந்தா சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு முதல்ல என்ன கேட்பான், உன் பேர் என்னப்பா, எங்கே படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, எத்தனாவது படிக்கிற, இதைத்தான் கேட்பாங்க. யாராவது ஒரு பிள்ளையை தூக்கி மடியில் உட்கார வச்சு, பாப்பா உங்கள் அப்பா உனக்கு எத்தனை பவுன் இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டால் இவன் என்ன திருட்டு பயலாக இருப்பியான் போல இருக்கு. மடியில் உட்கார வச்சோன்னா எத்தனை பவுன் உங்கள் அப்பா இது வரைக்கும் செஞ்சு மாட்டியிருக்கான்னு கேட்டால் அந்தால வீட்டுக்குள்ளே விடுவோமா? அல்லது நீ நான் ஓங்கி குத்துனா நீ என்னை திருப்பி என்ன செய்வ அப்படின்னா நான் திருப்பி செருப்படுத்தி அடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிள்ளை கேட்க மாட்டாங்க. எங்கே படிக்கிற, என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற, ஸ்கூல் நல்லா இருக்கா, அப்படித்தான் கேட்பாங்க. படிப்பை பற்றி தான் விசாரிப்பாங்க. தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா, செல்வமா, வீரமா? வெண்டல் பிலிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சமூக சீர்திருத்தவாதி இருந்தார். அவர் ஒரு பாதிரியார்கள் கிட்ட ஒஹையோ மாநிலத்தில் ஒரு சொற்பொழிவு அவருக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு பாதிரியார் எந்திரிச்சு கேட்குறாரு, ஐயா நீங்கள் தானே வெண்டல் பிலிப்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் வெண்டல் பிலிப்ஸ் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. உடனே உங்களோட லட்சியம் என்ன, நீக்ரோக்கெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறது தானே அப்படின்னு அவர் கேட்டபோது, ஆமாம் அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ அந்த பாதிரியார் கேட்குறாரு, அப்போ நீங்கள் நீக்ரோக்கள் மத்தியிலேயே போய் உங்கள் சொற்பொழிவை நடத்திக்கலாம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது உடனே வெண்டல் பிலிப்ஸ் சொல்றாரு, ஐயா நீங்க பாதிரியார் தானே அப்படின்னு. ஆமா நான் தான் பாதிரியார்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, உங்களோட வேலை என்ன, நரகத்துல அவதிப்படுற மக்களை ரட்சிப்பது தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லும்போது, ஏயா இங்க இருந்து காலத்தை வேஸ்ட் பண்றீங்க, நரகத்துக்கே போய் மக்களை ரட்சிக்கப்பட வேண்டியதானையா அப்படின்னு சொன்னாருன்னா, இந்த கதையை நான் ஏன் சொல்ல வரேன்னா, கல்வியாளர்கள் ஒருத்தவங்க தாங்க எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் எதையும் சமாளிக்க கூடிய திறனுடையவங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுமா. நாட்டுல நீயாவது சந்தோஷமா, உரிமையா, தைரியமா கேள்வி கேட்கிறிய? கேள்வி கேட்கிற இடத்துல கேள்வி கேட்க முடியாம தான் நிறைய பேர் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேளு சாமி, நல்ல தைரியமா கேளு. ஐயா இந்த உலகத்துல எத்தனை வகையான மக்கள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க? எத்தனை வகையான மனிதர்களா கணக்கிலேயே எடுக்க முடியாதம்மா. வாழ்ற இடத்த வச்சு ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்கள், சீனர்கள், ஜப்பானியர்கள் அப்படின்னு பிரிக்கலாம். இதை சொல்லிக்கிட்டே போனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அறுகள் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி மனிதர்களை எப்படி பிரிக்கலாம்னா, பலாப்பழ மனிதர்கள், மிளகாய் பழ மனிதர்கள், கற்றாழை பழ மனிதர்கள், ஆப்பிள் பழ மனிதர்கள். பழத்தை வச்சு 4 வகையாக மனுஷங்களை பிரிக்கலாம். பலாப்பழ மனுஷன் யார் தெரியுமா? வெளியில் கரடு முரடாக இருப்பான், பார்க்குறதுக்கு நல்ல கண்ணகரன்னு மீச இப்படி அட்டியால் மாதிரி இருப்பான், பார்த்து வெட்ட வெட்ட வெட்டன்னு நட்டுக்குவான் சின்ன பிள்ளைகள்லாம். ஆனால் பக்கத்தில் போய், அண்ணே பாப்பா நல்லா இருக்கியா, என் தங்கம் அப்படின்னு, ஐயோயோ இவரை பார்த்து நம்ம தப்பாக கணக்கு போட்டோமே அப்படின்னு நினப்பாங்க. இதுக்கு யாரை உதாரணம் சொல்லலாம்னா, நம்ம ஆபிரகாம் லிங்கன். அவரை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு கண்ணு 2 பக்கமும் இங்கிட்ட அரைப்படி மண்ணு இங்கிட்ட அரைப்படி மண்ணு போடலாம், அவ்வளவு குழி. ஒரு நாள் ரோட்டில் அவர் நடந்து வர்றப்போ ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு, உங்கள் கண்ணை இப்படி குழி விழுந்துருக்கு, அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு, தாடி வளர்த்திங்கன்னா தான் அந்த குழி சரியாகும் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை சொன்ன பிற்பாடு தான் ஆபிரகாம் லிங்கன் தாடி வளர்த்து அந்த 2 பக்கம் இருந்த பள்ளத்தை நிரப்பியிருக்கார்.
ஆனால் ஆபிரகாம் லிங்கனுடைய தோற்றத்தை பார்த்தா கருப்பாக என்னமோ மாதிரி இருக்கான். ஆனால் ஜனநாயகத்தின் ஆணிவேருக்கு அருமையான செய்தி சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன் தான். பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், டு த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களாலேயே நடத்தப்படுகின்ற அரசு தான் ஜனநாயக அரசுன்னார். ரெண்டாவது வகை மிளகாப்பழம். பார்க்கறதுக்கு ஆள் நல்லா இருப்பான். நான் சில பேரை பார்ப்போம், நம்ம செக்க செவேர்னு குண்டாக இருப்பாங்க. ஆள் பார்த்தா சாந்தமாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதை எங்கே உடைக்கலாம், எதை எங்கே திருடலாம், எதை எங்கே சேர்க்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் யாருன்னா மிளகாப்பழ குரூப். மூணாவது கத்தாழப்பழம். வெளியிலையும் முள்ளுருக்கும், உள்ளேயும் முள்ளுருக்கும். வெளியையும் அசிங்கமாக இருப்பேன், கேரக்டரும் மோசமாக இருக்கும். அப்படி ஒரு மனுஷன். நான்காவது மனிதன் தான் வெளித்தோற்றத்திலும் நன்றாக இருப்பான், உள்தோற்றத்திலும் நன்றாக இருப்பான். அவன் தான் ஆப்பிள் பழ மனிதர்கள். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம வீரத்துறவி விவேகானந்தரை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அழகு, அந்த தலப்பா கட்டியிருக்க தோரணை, அந்த விழிமின் எழிமின் சொல்ற மாதிரியே இருக்கும் அந்த கண்களை பார்க்கும் பொழுது. அப்படிப்பட்ட விவேகானந்தர் தான் சொன்னார், பசித்திரு, விழித்திரு, தனித்திருன்னு சொன்னார். அதே மாதிரி வெளியில பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த செய்திகளும் நன்றாக இருக்கவங்க தான் ஆப்பிள் பழ மனிதர்கள். இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப பிரிச்சு சொல்லியிருக்கேம்மா. நீ ஏதாவது பிரிவினை வச்சிருக்கியா இல்லையா? ஐயா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது எதை பார்த்துங்கய்யா? நான் சில புஸ்தகங்களை படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல ஐயாவின் வளர்ச்சிக்கே கல்விதானங்க முக்கியமா இருக்கு. ஏதோ புள்ள கேள்வி கேட்குதுன்ட்டு நம்ம தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். அது பாயிண்ட்டுக்காக எவ்வளவு தெளிவா பயன்படுத்திருச்சு பார். இதுதான் திருப்பூர்கார பிள்ளைங்கிறது. கரெக்டா செல்வம் செல்வங்கிறாங்கல்ல, ஆடிக்காரில் போறது இல்லைங்க வசதியான வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தாங்க வசதியான வாழ்க்கை. இதை ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐயா, 6 மாத குழந்தைக்கு அன்னையின் மடி சுகம், உழைத்து களைத்தவனுக்கு பாயின் மடி சுகம், நோயினால் நொந்தவனுக்கு மருந்தும் ஒரு சுகம், கல்வியால் உயர்ந்தவனுக்கு தாங்க வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு நொடியும் சுகம். செல்வமும் வீரமும் உங்களது இல்லத்தை தேடி வருமேயானால் அது கல்வியிடம் 1000 முறை விலாசத்தை கேட்டு வரும் என்று கூறி தனி மனிதனின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியே, கல்வியே, கல்வியே. சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். கேளுப்பா. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ஆகா, கோடிக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தொலைக்காட்சியில் இப்படி ஒரு கேள்வியை பல ஊரில் கேட்டிருக்காங்க. நானும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். திருப்பூரில் என்ன அர்த்தத்தில் நீ கேட்குறேன்னு எனக்கு தெரியல. லவ் பண்ணாதவன் மனுஷனே கிடையாதியா. எல்லாரும் லவ்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ காலேஜில் படிக்கும்போது ஒரு பிள்ளை முன்னாடி வண்டியில் போயிட்டு இருந்துச்சுன்னா இவன் பின்னாடி பைக் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு கூப்பிட்டு அதை லந்து பண்ணி அதுக்கு ஒரு லெட்டரை கொடுத்து வம்புழுத்து அதுக்கிட்ட ஏதோ லவ் பண்ணி லெட்டர் இது மாதிரி இதைத்தான் லவ்னு நினைக்கிறான். காதல்ங்கிறது இளம் வயதில் ரசித்து பண்ணுவது மட்டும் காதல் அல்ல. ஒரு 90 வயது பெரியவர் கூட தன் 85 வயது மனைவியை காதல் செய்ய முடியும். அதுக்கும் பேர் காதல் தான்ப்பா. என்னைய போய் ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் உலகத்தில் எந்த மனுஷனை கேட்டாலும் காதல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுங்க. எல்லாரும் காதல்னா சைட் அடித்தல் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே எடுத்துக்கிறாங்க. காதல்ங்கிறது ஒருத்தர் மேல வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பிற்கு பெயர் தான் காதல். இதைத்தான் ஒரு பாட்டில் ரொம்ப அழகா கவி பேரரசு வைரமுத்து சொன்னார். என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய பூங்காற்றே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். எங்கம்மா இருந்த இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்குறான். அந்த பிள்ளை என்ன பதில் சொல்லுது, நான் இங்கனதான் கோயம்புத்தூரில் உக்கடத்துக்கு பக்கத்தில் ஹவுசிங் போர்டில் குடியிருந்தேன் சொல்லுது. என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். பதில்,
உடலில் உறைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? ஐயா, நீங்க லவ் பண்ணது அந்த காலம். காதலிக்கிறது கூட பணம் தான் வேணும். பர்ஸ் வெயிட்டா இருக்கணும், பைக் சூப்பரா இருக்கணும், அப்பதான் ஃபிகரே மடங்குங்கய்யா. அதை ஏன் என்னையே எடுத்துக்கோங்க. ஒரு பணக்கார பையன் ப்ரப்போஸ் பண்ணா நான் அவனுக்கு ஓகே சொல்லிட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பணக்கார பையனை விட்டுட்டு அவனாசியில பிச்சை எடுக்கிறவனை கல்யாணம் பண்ணி நான் பிச்சையா சார் எடுக்க முடியும்? அதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஏமா அவினாசியை போய் தேர்ந்தெடுத்த? எவ்வளவோ ஒரு திருப்பூரை சுற்றி இருக்க, அந்த ஊருக்காரங்க கோச்சுக்கிற போகிறாங்கப்பா. அது பாரு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பேசுது பாருங்க. நல்ல வேலையில் செல்ல சம்பளத்தில் இருக்கவர் என்னை பொண்ணு கேட்டு வந்தால் தான் அவரை நான் கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப வீரர், நிறைய படிச்சிருக்காரு, அவினாசி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அவரை போய் நான் கட்ட முடியுமா? கட்டி 2 பேரும் துண்டை உரிச்சு போட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து, ஐயா 1 ரூபா 2 ரூபாண்டா கொடுங்க ஐயா, கஞ்சி இல்லாமல் கிடக்கிறையா, குடும்பத்தோட புதுக்கல்யாணத்துக்காரங்க ஐயா, அனிமூன் போகிறது கூட காசு இல்லையா, ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் போடுங்க ஐயான்ட்டு என் புருஷன் கூட உட்காந்து அவினாசி பஸ் ஸ்டாண்டில் துண்டை உரிச்சு போட்டு பாட்டு படியா பிச்சை எடுக்க முடியும்? பிராக்டிக்கலாக பேசுகிற தமிழரசே. நீங்க பணம் தான் பெருசுன்னு சொல்லிட்டீங்க. இதே திருப்பூர் மண்ணுக்கும் வந்துட்டீங்க. பணம் தானே சார் இங்க பெருசு, சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த திருப்பூருக்கு வர்றாங்க. அப்ப நீங்களும் செல்வம் தான் பெருசுன்னு தீர்ப்பு சொல்லணும் சார். எனக்கு சென்னையை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. திருப்பூர்ல இருந்து ரயில் ஏறி சென்னை வரைக்கும் போனேன். இப்போதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வேளச்சேரி பக்கம் போயிருந்தேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திரும்புகிற திசையெல்லாம் ரோட்டை காணோம், ரோட்டுக்கு பதிலாக தண்ணியை நிரப்பி வச்சிருக்காங்க. கேட்டால் மழை தண்ணீராம். தமிழ்நாட்டில் மழை பெய்யலைனாலும் திரும்புகிற திசையெல்லாம் தண்ணியாக தான் இருக்கும். அது வேற விஷயம். நீ இப்ப எந்த தண்ணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு இப்ப எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மழை தண்ணியை பத்தி பேசுறியா இல்ல வேற தண்ணியை பத்தி பேசுறியான்னு இப்ப எனக்கு குழம்பி போச்சு. நான் மழை தண்ணியை பத்தி தாங்க பேசுறேன். நீங்க பேசுறது பார்த்தா நான் என்னமோ வேற தண்ணியை பேசுற மாதிரியும் அந்த மாதிரில இருக்கு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது சிங்கார சென்னை இல்லடா, சிங்க் ஆகிக்கிட்டு இருக்க சென்னைன்னு. ஆனா அந்த இடத்துல கூட ஒரு விஷயம் தான் என் மனசை பாதிச்சிச்சு. எவ்வளவுதான் வெள்ளம் இருந்தாலும் தான் பாதுகாப்பை பத்தி கூட கவலைப்படாம, தான் குடும்பத்தோட பாதுகாப்பை பத்தி கூட கவலைப்படாம வெள்ளத்துல இறங்கி வேலை பார்த்து ஒவ்வொரு குடும்பமா காப்பாத்தி கரை சேர்க்கிறானே என் பாதுகாப்பு படை வீரன். அவனோட வீரன் என்ன கவர்ந்துச்சுங்க. இங்க ஒன்ன யோசிச்சு பார்க்கணும். அங்க ஈடுபட்டு இருக்க ஒவ்வொரு வீரனும் 6000 கோடி ரூபாய் சொத்து சம்பாதிச்சவனும் இல்ல, PhD படிச்சவனும் இல்ல. எங்க வீரன் தான் இன்னைக்கு கல்வியும் செல்வத்தையும் காப்பாத்தி கொடுத்துருக்கு. சொல்ல போனா உங்க கல்விக்கும் செல்வத்துக்கும் குலசாமியே நாங்க தான். இன்னைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், நல்லா வேலை பார்க்குறோம், நிம்மதியா தூங்குறோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கவன் சரியா சாப்பிட்றானோ இல்லையோ, தூங்குறானோ இல்லையோ, தீபாவளி பொங்கலுக்கு கூட தான் குடும்பத்தை எட்டி பார்க்காம நாட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாட்டுக்காக தினம் தினம் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை மாய்த்து கொள்றானே எல்லையில இருக்க என் ராணுவ வீரன், அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவனோட வீரத்தை பத்தியும் அவனோட ஒழுக்கத்தை பத்தியும். பாகிஸ்தான்ல இருக்க சின்ன பொண்ணு மலாலா யூசுஃபியா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருந்திருக்காது. அந்த பொண்ணு சொல்லிச்சான், என் நாட்டில் பெண்களுக்கெல்லாம் சரியா கல்வி இல்லை, அதனால நான் ரோட்ல இறங்கி போராட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவங்களை சுத்தி இருந்த படிச்சவங்கலாம் சொன்னாங்களாம், நீ ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம், நீ போய் வீட்டில் கடை, அதுக்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த படிச்சவங்க பேச்செல்லாம் கேட்டு மலாலா அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா ஒரு மூலையில முடங்கி கிடத்திருப்பாங்க. ஆனா என்னானாலும் பரவாயில்ல, தான் எடுத்துக்கிட்ட லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லி 2 புல்லட்டை நெஞ்சில வாங்கினாலும் அசராம நின்று போராடிக்கிட்டு இருக்க மலாலா யூசுஃபியா தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க 100கணக்கான இளைஞர்களுக்கு ரோல் மாடல். தங்க கூரை இருக்க ஒரு கோயிலை பார்த்தேன். தங்க கூரை நல்லா தக 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 தகன்னு மின்னுது. உள்ள சாமி இருக்கு. தங்க கூரையும் சாமியும் மட்டுமா இருக்கு, பாதுகாப்புக்கு 10 ராணுவ வீரர்கள் சுத்தியே இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் காப்பாத்துற சாமிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே எங்க வீரன் தானுங்க. இன்னைக்கு 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லாத வீடே கிடையாது. அதுலயும் இந்த நடுத்தர இளைஞர்கள்லாம் காலையில ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு தூங்க போற வரைக்கும் ஸ்மார்ட் போன் தான். என்னடான்னு அம்மா அப்பா கேட்டா லேர்னிங் ஆமா, ஆன்லைன்லயே படிக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட சாட்ல கடலை போட வேண்டியது. அதானே நடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல.
இந்த அனுபவம் எனக்கும் இருக்குங்கிற காரணத்தால தான் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு தெளிவாக பேசும்போதே நான் நினச்சேன் கடலை பயங்கரமாக நீ போடுற ஆள் தான் அப்படின்ட்டு. காரணம் அனுபவித்து சொல்கிறதுனால தான் ஒரு விஷயம் தெளிவாக வருது. அதனால தான் ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வந்துடுவான்னு சொல்ற அம்மாக்களை விட ஆண்ட்ராய்டு போனை பிடிங்க அடுப்புல போட்டா என் பையன் டாப்பா வந்துடுவான்னு சொல்ற அம்மாக்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம். ஐயா, அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்கயா. ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்வியா, செல்வமா, வீரமா? கல்வியை பத்தி தான் பேச போறேன். அதனாலதான் அந்த கல்வியை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு செல்வத்தையும் வீரத்தையும் ஓரத்துல தள்ளி விட்டீங்கயா. கல்வியை பத்தி பேசும்போது நம்மளுக்குலாம் ஒரு நாலடியார் பாடல் ஞாபகத்துக்கு வருது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லையாமெனும் நடுவு நிலையாய் அமையும் கல்வி அழகே அழகுன்னு சொன்ன நாலடியார் பாடலை படிச்சனுக்கு தாங்க தெரியும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்வி மட்டும்தானே. ஐயா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாகிஸ்தானோட பழைய பிரதமர் பெனாசிர் பூட்டோ அவர்கள் ஒரு முறை ஜப்பான் நாட்டிற்கு போயிருந்தப்ப அந்த நாட்டோட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை கண்டு அப்படியே வியந்து போயிட்டாரு. அப்ப அந்த நாட்டு பிரதமர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஐயா உங்க நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு. அப்ப அந்த பிரதமர் சொன்ன பதில், என் நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் 100% கல்வி வளர்ச்சின்னு சொன்னாருங்கய்யா. இதுல இருந்தே தெரியலையா, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்வி மட்டும்தானே. ஐயா, நீங்க ஸ்கூலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருந்துச்சியா? ஸ்கூல்லையா 5 சப்ஜெக்ட். என்னென்னங்கய்யா? தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். எதுக்கு பார்க்க நல்லா படிப்பீங்க இல்லையா? நல்லா படிப்பேன்ப்பா. அன்னைக்கெல்லாம் எங்கள் காலத்தில் 600 மார்க்குக்கு தான் இவ்வளோ மார்க் வாங்கணும்னு 10th வச்சுருந்தான். அப்போ 600க்கு 515 மார்க் வாங்கினேன் நான். இதுதான் அந்த காலத்தில் பெரிய மார்க்கு. சரி, அப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணுங்கய்யா. இது வேறையா? கேளுப்பா, என்னதான் கேட்டுருவான்னு பார்ப்பேன். சமூக அறிவியல் பாடம்னு ஒன்று இருந்துச்சு இல்லைங்கய்யா? இருக்கு. அதை வரலாறுன்னு ஒரு இது படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம், சமூக அறிவியலில் வரலாறு நிலநூல் ரெண்டும் கலந்து தான் இப்போ சமூக அறிவியல் ஆயிடுச்சு. அந்த வரலாறுல மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்கய்யா. அவருக்கு ஏங்கய்யா மாவீரன் கொடுத்தாங்க? அவர் வீரனா இருந்ததுனால இல்லை, ஏன் நீங்கள் சொல்வீங்களாயா? மாவீரன் அலெக்சாண்டர் உலக நாடுகளில் பாதி நாடுகளை தன்னுடைய வீரத்தால் கைப்பற்றினார், ஆட்சி செஞ்சார். சிறு வயதிலே பெரிய சாதனை பிடித்த மாவீரன். அதனால தான் அவர் பேருக்கு முன்னாடியே மாவீரன் அலெக்சாண்டர் இருந்துச்சு. இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. தப்புயா? தப்பா? அப்போ எனக்கு சொல்லி கொடுத்த ஹிஸ்ட்ரி வாத்தியாரே தப்பா சொல்லி கொடுத்துருக்காரா? என்னம்மா சொல்லுமா? ஐயா, மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு நம்ம அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட குரு ஒருத்தர் இருந்தார். அப்போது அலெக்சாண்டரோட அப்பா இறந்து போயிருப்பார். அந்த இறந்து போன அப்பாவோட மண்டை ஓடுகள் 4 ஓடு அங்கே இருக்கும். அப்போது அந்த அலெக்சாண்டரை கூப்பிட்டு அந்த குரு கேட்பாரு, இந்த 4 ஓடில் உங்கள் அப்பாவோட ஓடு எது, மண்டை ஓடு எது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த அலெக்சாண்டர் மண்டை ஓட வச்சு என்னங்கய்யா சொல்ல முடியும்? ஒன்றும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது யாருதுன்னு. அவருக்கு தெரியல எந்த மண்டை ஓடு அவங்க அப்பாவோடதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம், நான் தான் வாழும்போது தான் ஒரு மனுஷன் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் அடிமையாக இருக்கான், ஆனால் செத்தக்கப்புறம் யாருக்கும் யாரும் தெரியாது. ஆனால் அவர் கல்வியில் அந்த கல்வி மகான் சொல்லி கொடுத்த கருத்துக்களை வச்சு தான் மாவீரன் அலெக்சாண்டரே உயர்ந்திருக்காருன்னு. இதுல இருந்தே தெரியலையா, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்வி மட்டும்தானே. மாவீரன் அலெக்சாண்டர் ரொம்ப கர்வத்தோடு இருந்ததுனால அவருக்கு பாடம் கற்பிக்கணும்னு அவருடைய ஆசிரியர் டயோஜினஸ் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. சுடுகாட்டிலேருந்து 4 மண்டை ஓடை எடுத்துகிட்டு உங்கள் அப்பாவோட மண்டை ஓடு எதியான்னு கேட்டிருக்காரு. மண்டை ஓட்டில் எப்படிங்க எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருக்கான். வாழ்கிறப்ப தான் அவன் வீரன் பணக்காரன் அது இதெல்லாம், செத்த பிறகு எல்லாம் ஒன்று தான். அதனால் நீ மாவீரன்னு இந்த உலகத்தை நீ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது வீரம் கிடையாதுன்னு அன்னைக்கு டயோஜினஸ் சொல்லி கொடுத்ததுனால தான் மாவீரன் அலெக்சாண்டர் செத்த பிறகு தன்னுடைய 2 கைகளையும் வெளியில் வச்சு
போறப்ப ஒண்ணுமே இல்லாம போறேன்னு இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறத அவருடைய கல்வியாளர், அவருடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததுதான். இதை நம்ம சமூக அறிவியல்ல இதுவரைக்கும் சொல்லி கொடுக்கல. அலெக்சாண்டர் இத்தனை நாட்டை கைப்பற்றினாரோட நிப்பாட்டிட்டான். அவருடைய குரு டயோஜினஸ்னு ஒருத்தர் இருந்தார், இப்படிலாம் சொல்லி கொடுத்தாருங்கிறதையும் இனிமே வரலாறுல சேர்த்து நடத்தணும்.